இந்த கணவன் மனைவின்ற உறவு ஒரு கிளவுட் பர்ஸ்ட் மாதிரி இந்த ஹிமாச்சல் பிரதேஷ்ல இப்ப ரீசெண்டா ஒரு கிளவுட் பர்ஸ்ட் ஆகி மணாலி ஃபுல்லும் வெள்ளப்பெருக்காச்சு பாத்தீங்களா. கணவன் மனைவி உறவு கூட அதே மாதிரி தான். அந்த ரிவர் பேரு பேஸ் ரிவரா, அது ரொம்ப அமைதியான ரிவர். திடீர்னு ஒரு பெரிய கிளவுட் பர்ஸ்ட் வந்ததுல வெள்ளப்பெருக்கு ஊரே நாசமாயி, பல பில்டிங்லாம் நாசமாயி, பல பேருடைய வாழ்வாதாரமே கஷ்டமா போயிருச்சு. ஐ திங்க் அதே நிலைமை தான் நிறைய பேர் குடும்பத்துக்குள்ளேயும் இருக்கு. ஏன்னா அடங்கி போலாம், பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளேயே நம்ம எமோஷன் எக்ஸ்பிரஸ் பண்ணாம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் உள்ளேயே வச்சிருப்பாங்களாம். அந்த உள்ளுக்குள்ளேயே தேங்கி வச்சிட்டு இருக்க அந்த எமோஷன்ஸ் ஒரு நாள் என்ன ஆகலாம், திடீர்னு ஒரு பெரிய வல்கானிக் பர்ஸ்ட் மாதிரி எரப்ட் ஆகி ஒரு சின்ன 5 பைசா பிரயோஜனம் இல்லாத விஷயத்துல பயங்கரமா வாக்குவாதம் வாய்க்குள்ள வராத வார்த்தைகள்லாம் வெளில விட்டு மனசை காயப்படுத்திடுவாங்க. எப்படி அந்த கிளவுட் பர்ஸ்ட் ஒரு ஊரியை அழிச்சா மாதிரி. ஒரு நல்ல விஷயம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்குள்ள ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடுகள் இருந்தா நைட்டு தூங்கறதுக்குள்ள கணவனும் மனைவியும் அதை சால்வ் செஞ்சுட்டு தூங்கணும். இன்னைக்கு பிரச்சனைய நாளைக்கு கொண்டு வரக்கூடாது. இன்னைக்கு பிரச்சனை இன்னையோட முடியணும். நீங்க என்ன பண்ணுவீங்க? கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.